ஒரு கட்சி இல்லை அந்த ஒரு கூட்டணி ஜெயிக்கணும்னா மினிமம் 35%. நான் வந்து ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸாக தான் இந்த பதிவை கொடுக்க போகிறேன். மினிமம் 35% வாங்கி ஆகணும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 3 வெரைட்டி ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து ஜென்ரல் ஓட்டர்ஸ், அதாவது காலகாலமாக டிஎம்கே போடுவாங்க, காலகாலமாக ஏடிஎம்கே, காலகாலமாக கம்யூனிசம், காலகாலமாக காங்கிரஸ், அவங்க மாற்றவே மாட்டாங்க. ஸோ அவர் வந்து இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நான் இதெல்லாம் செய்வேன், தமிழ்நாட்டே 5 ஸ்டேட்டாக மாற்றுவேன், அதுக்கு 5 தலைநகர் கொடுப்பேன், என்னென்னமோ சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பாசிட்டிவ் விஷயங்களை சொல்கிறார். இப்போ விஜய் முதல்ல வந்திருக்காரு. இப்போது எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக வச்சு நான் இந்த உரையை முடிக்கிறேன். யார் யார் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச பல நல்ல திட்டங்களை சொல்லலாம், ஏடிஎம்கே செஞ்ச பல நல்ல திட்டங்களை சொல்லலாம். இப்போ டிஎம்கே எப்பவுமே ஒரு ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு வந்து ஸோ மக்களே, இதுதான் நான் வந்து மௌனராக முரளி மற்றும் மாத்தி யோசி சேனல் மூலியமாக சொல்ல போகிறது. உங்களுக்கு அந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை காமிச்சிட்டேன். மௌனராக முரளி மற்றும் மாத்தி யோசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஹர்ஷினி பேசுறேன். ஸோ நம்ம இன்னைக்கு செம்ம ஹாட்டான டாபிக் பத்தி தாங்க பேச போறோம். அதுதான் இந்த 2026ஓட எலெக்ஷன் பத்தி. பொதுவாக பார்த்தீங்கன்னா பைபோலர் எலெக்ஷன் தான் இருக்கும். அதாவது 2 கட்சி மெயினாக இருக்கும். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இது 2 தான் வந்து இவ்வளோ நாட்களாக ரொம்ப முக்கியமான கட்சியாக வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்திருக்கு, டிவிகேன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. பொதுவாக இந்த 2 கட்சிக்கே இவ்வளோ போட்டி இருக்கும். இப்போ 4 கட்சி மொத்தமாக இருக்கு. எவ்வளோ பரபரப்பாக போகுதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அந்த வகையில் நம்ம கூட தன்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண வந்திருக்கிறாரு மௌனராக முரளி சார். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் ஹர்ஷினி, நேயர்களுக்கு வணக்கம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து காலேஜ் எலெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம், ஒரு பைப்போலராக இருந்தது இப்போ வந்து ஒரு 4 முனை போட்டியாக மாறி இருக்குன்னு. உண்மைதான் அது. சீமான் வந்து புதுசாக வந்த வரவு இல்லை. 5 தேர்தல் போய் இது வந்து 6வது தேர்தலாக போட்டிடுறாரு. அவர் ஒருத்தர் தான் வந்து தனி ஒருவன் அப்படின்னு களத்தில் நிற்கிறாரு, யார் கூட கூட்டணி வைக்காமல். இப்போ விஜய் வந்திருக்காரு. அவருக்கு அரசியல் பலம் இருக்கோ இல்லையோ, அவருடைய ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. பொதுவாக ஹர்ஷினி சொன்ன மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற காம்பினேஷனில் தான் இந்த எலெக்ஷன் போகும். டிஎம்கேவோட கூட்டணி, ஏடிஎம்கேவோட கூட்டணி, இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த பதிவு நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. இந்த பதிவு எதுக்காகன்னா, நீங்கள் ஓட்டு போட்டாகணும் கண்டிப்பாக, அது ஒன்று. 2வது, உங்கள் ஓட்டு வேஸ்ட் செய்யாதீங்க. இது 2த்துக்காக தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன். ஒரு ஸ்கூல் எக்ஸாம் நீங்கள் எழுதினாலோ, காலேஜ் எக்ஸாம் எழுதினாலோ உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு மார்க் இருக்கும். 35% மார்க் வாங்கினா தான் நீங்கள் பாஸ், இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷன்லையும் ஒரு கட்சி இல்லை அந்த ஒரு கூட்டணி ஜெயிக்கணும்னா மினிமம் 35%. நான் வந்து ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸாக தான் இந்த பதிவை கொடுக்க போகிறேன். மினிமம் 35% வாங்கி ஆகணும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு விதிமுறை வந்து அது மூலிமா ஒரு 1 to 1.23 crores ஓட்டர்ஸ், நான் வந்து கரெக்டாக சொல்ல முடியல, ஒரு 1 to 1.2 crores ஓட்டர்ஸை எலிமினேட் பண்ணி இப்போ 6.6 to 6.7 crores ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக இருக்காங்க. ஸோ அந்த 5.67 crores இருக்காங்க. அதுலேயும் இந்த 50 வருஷ காலத்தில் ஓட்டு போட்ட பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 75%, விச் இஸ் அரௌண்ட் 4.7 to 4.8. அதாவது 4.8 crores ஓட்டர்ஸ் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இது வரைக்கும், அந்த 75%. இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த 75%, 4.8 crores-ல 1.1 crore ஓட்டர்ஸ் வந்து புதிய ஓட்டர்ஸ், முதல் முறையாக அவங்க கையில் மை வச்சுக்க போகிறாங்க. இந்த 2024லேருந்து 2026க்குள்ள 18 வயசு 20 வயசு ஆனவங்க, அது மட்டுமே 1.1, விச் இஸ் அரௌண்ட் 25 to 30%. ஸோ அவங்க எப்படி ஓட்டு போட போகிறாங்க, இதெல்லாம் சேர்ந்து மாறப்போகுது. எத்தனையோ சேனலில் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் என்னென்னமோ டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க. ஆனால் கள நிலவரங்கிறது இதுதான். அந்த 1.17 நியூ ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 3 வெரைட்டி ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து ஜென்ரல் ஓட்டர்ஸ், அதாவது காலகாலமாக டிஎம்கே போடுவாங்க, காலகாலமாக ஏடிஎம்கே, காலகாலமாக கம்யூனிசம், காலகாலமாக காங்கிரஸ், அவங்க மாற்றவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த காங்கிரஸ், இந்த ஏடிஎம்கே, டிஎம்கேலாம் அந்த எலெக்ஷன் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு வரும்போதே கையில் ஒரு 5%, 10%, 5 மார்க் 10 மார்க்கோடு தான் வராங்க.
மற்ற கட்சியெல்லாம் ஜீரோன்னு வருவாங்க. இப்போ விஜய் கட்சி வந்து ஜீரோவில் தான் வரும். ஏன்னா முதல் முறையாக அவங்க போட்டி போட போகிறார். அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது அவருக்கே தெரியாது. அவர் சொல்லிக்கலாம் 40% இருக்குது, 30% இருக்குது. ஆனால் கள நிலவரம் அதுதான். ஸோ இது ஃபஸ்ட்டு. இது வந்து ஜென்ரல் ஓட்டர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. செகண்ட் வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விங் ஓட்டர்ஸ்னால் ஒரு தடவை ஏடிஎம்கே போடுவாங்க, இன்னொரு தடவை டிஎம்கே போடுவாங்க, இன்னொரு தடவை காங்கிரஸ், யாருக்கோ ஒருத்தர் ஓட்டு போடணும் அப்படின்னு போடுறவங்க ஸ்விங் ஓட்டர்ஸ். இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவங்க ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ். அதுதான் நான் இப்போவே சொன்னேன், யங்ஸ்டர்ஸ் 1.1. இந்த 3 பேரோட ஓட்டிங் பேட்டர்னை வச்சு தான் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடாது என்னன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நான் கேள்விப்படுறேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு வேர்ல்டு உலகத்தில் எங்கெங்கேயோ மூலையிலேருந்துலாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வராங்க. ஒரு சினிமா பார்க்குறதுக்கு ஓடி வராங்க. நீங்கள் எலெக்ஷனுக்காக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு வந்து ஓட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு திங் என்னோட ரிக்வஸ்ட்டு, நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஓட்டு போடுறது உங்கள் உரிமை. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும், எங்கள் வீட்டில் தண்ணி வரல, எங்களுக்கு பவர் இல்லை, இந்த சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் யாரையாவது கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு உரிமை. நீங்கள் ஓட்டே போடலைன்னா உங்களுக்கு அந்த கேள்வி கேட்குற உரிமையே கிடையாது. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் சொன்னேன் இல்லையா, இப்போ இன்னும் இன்டெப்த்தாக இன்னொரு விஷயம் போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4.67 to 4.8 crores ஓட்டர்ஸ் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ 4.67 is equal to 100%. ஸோ 100% டிவைடட் பை 4. ஏன்னா 4 முனை போட்டி. நாம் தமிழர் சீமான் நிற்கிறாரு, டிவிகே விஜய் நிற்கிறாரு, ஏடிஎம்கே அலையன்ஸ் விச் இஸ் என்டிஏ அலையன்ஸ்னு இருக்குது, பிஜேபிலாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணின்னு வந்து ஸ்டாலின் டிஎம்கே கூட. இந்த 4 முனை போட்டி. இந்த 4 பேரில் சீமான் வந்து இது 5th 6th எலெக்ஷன். அவருடைய ஓட்டு இவங்க எல்லாருமே எக்ஸப்ட் விஜய், மற்ற எல்லாருக்குமே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் நின்றுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் நாம் தமிழர் சீமானுக்கு வந்து ஒரு 7 to 8% இருக்குது. இப்போ அது குறையலாம். ஏன்னா வந்து அவருடைய சார்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் தான் வந்து விஜய்க்கும் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5% வச்சுக்கோங்க. ஸோ 100%ல் ஒரு 5% வந்து நாம் தமிழருக்கு போயிடுது. யூ ஹாவ் 95%. ஸோ 95 டிவைடட் பை 3 ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 30 to 33% ஓட்டு எடுத்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ உங்கள் கட்சிக்கு 33% இருக்கணும். 3 கட்சியுமே 33 வாங்கினா ஈக்குவல் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், 33க்கு மேலே வாங்கணும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 35 to 40% எந்த கூட்டணி எடுக்குதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ நான் முதல்லே சொன்னேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டோட வராங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ்லாம். எப்பேற்பட்ட ஒரு மோசமான தேர்தலையும் டிஎம்கே வந்து 20% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே தான் ஏடிஎம்கேக்கும். விச் மீன்ஸ் அவங்க இப்போ 20 மார்க்கோட வராங்க. ஸோ 20% ஆல்ரெடி. நான் இப்போ டிஎம்கே முதல்ல எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு ஒரு 20-25 பேர் கூட்டணி இருக்குது. அந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் லெட்டர் பேட் கட்சியெல்லாம் விட்டுருங்க. 20% டிஎம்கேக்கே இருக்குது. மினிமம் 5% வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. மற்றபடி வந்து இந்த தேமுதிக ஒரு 1% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு 1. இதெல்லாம் சேர்த்துனீங்கனால ஒரு 33 to 35% 100% 35% ஓட்டு வந்து டிஎம்கே கூட்டணிக்கு போயிடும். ஏடிஎம்கே பக்கம் வாங்க. ஏடிஎம்கேக்கு 20% இருக்குது. பிஜேபி வந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட இல்லாமல் பார்லிமெண்ட்டில் நின்ன போது அவங்க அலையன்ஸ் 18% வாங்கினாங்க. அதில் பிஜேபிக்கு வந்து ஒரு 8 to 10% இருந்தது. ஓகே, அண்ணாமலை சார் இப்போ இல்லை, என்ன வேணால் ஃபேக்டர்ஸ் இருக்கட்டும். ஒரு மினிமம் அவங்களுக்கு ஒரு 5 to 6% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 3%. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கனாலும் ஏடிஎம்கே கூட்டணியும் ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒரு 33 to 35. ஸோ இதில் 70% போயிடுச்சா. ஸோ 35% ஷோராக டிஎம்கேக்கு வரும், 35% ஷோராக ஏடிஎம்கேக்கு வரும். ஸோ அந்த 5% நாம் தமிழருக்கு போயிடும். 75% போயிடும். ஸோ மீதி 25% தான் விஜய் கட்சிக்கு வரலாம். அந்த 25% வருமானு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஓட்டை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு தலைவராக ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியாக, ஒரு டீமாக, ஒரு கொலாபரேஷனாக இவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து ஓட்டு போடும்போது இந்த பர்சன்டேஜை பாருங்கள். உங்களுடைய தொகுதி ஒரு ஒரு தொகுதியில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. அந்த தொகுதியில் யார் நிற்கிறா? ஒரு கட்சியில் ஆளுங்க நிற்பாங்க, அவங்க நல்ல ஆளாக இருக்கலாம். ஆனால் அவங்க நிற்கிற கட்சி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாய்ப்பு இல்லாத ஒரு கட்சிக்கு எனக்கு இவர் என்னோட மாமா, இவருக்கு நான் ஓட்டு போடுறேன், இவர் என்னோட மச்சான், நான் இவருக்கு ஓட்டு போடுறேன், இவர் என்னுடைய வந்து ஒரு ஆதர்சன ஹீரோ, இவருக்கு நான் ஓட்டு போடுறேன். சினிமா வேற, அரசியல் வேற. அவர் சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், அரசியலில் வரும்போது அவர் என்ன சாதிச்சிருக்காரு. இப்போ எம்ஜிஆர், இது நிறைய பேர் பேசிட்டாங்க. அதனால் இந்த டாபிக் நான் கொண்டு போகல. எம்ஜிஆர்லேருந்து, கலைஞர்லேருந்து எத்தனையோ பேர் வந்து அரசியல்லையும் நிறைய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு முதலமைச்சராவோ இதாவோ ஆக முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு படிப்பினை இருக்குது. நானே நிறைய என்னோட ஸ்பீச்செல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது அரசியலுக்கு ஏன் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு நானே கேட்டிருக்கேன். இது படித்தா தான் நீங்கள் அரசியலுக்கு வர முடியும். ஒரு 10ஆம் கிளாஸ் கூட படிக்கலாம். வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க என்ன தெரியும் எஜுகேஷனை பற்றி கேட்டால் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றவங்களாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களை நம்பி பண்ணும்போது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட மைண்ட் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அவர் தப்பாக சொன்னால் நீங்கள் தப்பாக தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களை நம்பி எப்படி வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்க முடியும்? அதனால்
எந்த ஊரில் இருந்தாலும் வந்து நீங்கள் ஏப்ரல் 23 நமக்கு எலெக்ஷன் வந்திருக்கு. எந்த ஊரில் இருந்தாலும் ஏப்ரல் 23 வந்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. அண்ட் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கு உண்டான இந்த டிஃப்ரெண்ட் ப்ராபகேஷன்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி சொல்லும்பொழுது நான் வந்து எனக்கு இவரை தெரியும், எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வேஸ்ட் செய்யாதீங்க. திருப்பி நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக, இது வந்து அசம்பிளி, தமிழ்நாடு அசம்பிளிக்கு நடக்கிற ஒரு எலெக்ஷன். அதை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனோட இதை வந்து கம்பைன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக ஒரு விஷயம் நான் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பாசிட்டிவ் விஷயங்களை சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்களுடைய மற்றவங்களோட நெகட்டிவ் விஷயங்களை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்காதீங்க. இது வாழ்க்கைக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏடிஎம்கே இருக்குது, அவங்க பிஜேபி கூட அலையன்ஸ். பிஜேபி இது வந்து 3வது டேர்மாக வந்து பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி வந்திருக்காரு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 12 இயர்ஸ் இருக்கார். இந்த 12 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் கோடி நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன் டு எர்த் கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு போங்க. ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தபோது என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம், அதை என்னென்ன நல்ல விஷயங்கள் டிஎம்கே செய்யலை, இல்லை நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள் அவங்க ஏன் செய்யலை, இல்லை கம்பேரிசன் அவங்களோட நீங்கள் பெட்டராக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை கொண்டு போங்க. இப்போ அன்புமணி சார் பேசும்போது 108 அந்த 108 ஆம்புலன்ஸ் நான் தான் கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த சிகரெட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ், 50% இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது நான் தான். அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அதை கொண்டு வந்தேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுடைய பாசிட்டிவ் விஷயங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க. மக்கள் மறந்துருப்பாங்க. கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து மக்களுக்கு வந்து மறதி. ஸோ மறந்த மக்களுக்கு நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கர் ஒட்டி தான் வைப்பாங்க. நீங்கள் செஞ்ச நல்லதை வந்து நான் செஞ்சேன்னு தான் செய்வாங்க. அது எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸுக்கு. டிஎம்கே அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க இப்போ வரைக்கும். இப்போ எலெக்ஷன் போன வாரம் அனௌன்ஸ் பண்ணுற அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்க நலத்திட்டங்கள் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நலத்திட்டங்களை எடுத்துகிட்டு போங்க. அஃப்கோர்ஸ் நிறைய வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, எவ்ரிடே பாலியல் வன்கொடுமை நடக்குது, எவ்ரிடே கொலை நடக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய நல்ல விஷயங்கள், நான் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன், நிறைய விஷயங்கள் தப்பி போயிருக்கலாம், அதெல்லாம் இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் அதை நான் கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகலாம், தப்பே கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேன், மக்கள் வந்து மறந்துடுவாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உண்மையை சொல்லி நேர்மையாக நம்ம ஓட்டு கேட்டோம்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கோங்க, இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை என்ன மாதிரி சொன்னாலும் அவரை தைரியமாக நம்ம பாராட்டக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல இப்போ வரைக்கும் ஒரு 6வது எலெக்ஷனாக தனியாக நிற்கிறாரு. ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா, இல்லை ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு கூட நிற்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை, அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நான் இதெல்லாம் செய்வேன், தமிழ்நாட்டே 5 ஸ்டேட்டாக மாற்றுவேன், அதுக்கு 5 தலைநகர் கொடுப்பேன், என்னென்னமோ சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பாசிட்டிவ் விஷயங்களை சொல்கிறார். இப்போ விஜய் முதல்ல வந்திருக்காரு. இப்போது எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக வச்சு நான் இந்த உரையை முடிக்கிறேன். ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சி மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆயிரக்கணக்கான கட்சிகள், நான் கூட இப்போ நினச்சேன்னா லெட்டர் பேரில் பேர் எழுதி காசு கட்டி டெல்லிக்கு போய் ஒரு கட்சி ஓப்பன் பண்ணிடலாம். இவ்வளவு கட்சிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு அது பேர் கூட தெரியாது. இப்போ விஜய் நீங்கள் வரீங்க, உங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களை வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஹீரோன்னு உங்களை பார்க்க வராங்க. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது ஏப்ரல் 23 அப்புறம் மே 4 கவுண்ட் பண்ணும்போது தெரியும். ஆனால் நீங்கள் கொடுக்குற விஷயத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற விஷயத்தில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா, நான் மற்றவங்கலேருந்து எப்படி நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க. இல்லையா என்னை திரும்பி வாங்கிக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம சீமான் சார் சொல்கிறாருல, யார் ஜெயிச்சாரோ அவரை திரும்பி வாங்குற ஒரு சட்டம் வரணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து இந்த இடத்துல திருவள்ளூரில் ஒருத்தர் போட்டிடுறேன், இந்த இடத்துல திருவள்ளூர் மக்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில், அப்படி இல்லைன்னா 2வது வருஷம் இந்த எம்எல்ஏவை நீங்கள் திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் செய்யாத விஷயங்களை நான் செய்கிறேன், உங்களுக்கு அப்ரூவலாக கொடுக்குறேன், அப்படி நான் செய்யலைன்னா நீங்கள் திருப்பி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனோட நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் நம்புவாங்க. ஏன்னா உங்கள் மேலே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சிடலாம். பர்சனல் விஷயங்கள் அரசியலில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. அது வந்து அன்னைக்கு உண்டான சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறதுக்கு, லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸுக்கு வேணால் உதவலாமே ஒழிய மக்களுக்கு உதவ போகிறது இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு பொது வாழ்வுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த மக்கள் வந்து உங்களை மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கும். நான் வந்து ஏடிஎம்கேக்கு என்னென்னு சொல்லிட்டேன், டிஎம்கேக்கு சொல்லிட்டேன், நாம் தமிழருக்கு சொல்லிட்டேன், இப்போ டிவிகேக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ஓகே, இவர் வந்து வெறும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகர் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வச்சிருக்காருப்பா, வித்தியாசமாக திங்க் பண்ணுறாருப்பா, ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. ஸோ யார் யார் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச பல நல்ல திட்டங்களை சொல்லலாம், ஏடிஎம்கே செஞ்ச பல நல்ல திட்டங்களை சொல்லலாம். இப்போ டிஎம்கே எப்பவுமே ஒரு ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு இருக்கும், எதிர்ப்பு அலை. அது அலையா இல்லை எதிர்ப்பாக இருக்கும்.
அதை எப்படி நீங்கள் அறுவடை செய்யலாம். இது வந்து இந்த ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி பார்க்கணும். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் என்னென்ன நல்லது செஞ்சீங்க, மிஸ் பண்ணதை அடுத்த தடவை செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நாம் தமிழர் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புதுமையாக என்னென்ன செய்யலாம்னு காமிக்கலாம். டிவிக்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு சக்ஸஸ், ஒரு சப்போர்ட், உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூட இருக்காங்க, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸை கரெக்டான ரூட்டில் கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டாப் லெவல் சூப்பர் ஸ்டாராக ஒரு சினிமாவில் இருக்கிறீங்க, 300 கோடி 400 கோடி சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ சினிமாவில் வந்து ஒரு பெரிய வேக்கம் இருக்குது. ரஜினி சார் இஸ் ஆல்வேஸ் த சூப்பர் ஸ்டார். அவரை விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லை. ஸோ அந்த இடம் உங்களுக்கு ரெடியாக இருந்தாலும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கும் பொழுது நீங்கள் தமிழ் மக்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற ஒரு அன்பு, பாசம் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்து நீங்கள் டெக்னிக்கலாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்களை யோசிங்க. ஸோ மக்களே, இதுதான் நான் வந்து மௌனராக முரளி மற்றும் மாற்றி யோசி சேனல் மூலியமாக சொல்ல போகிறது. உங்களுக்கு அந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை காமிச்சிட்டேன். யார் யாருக்கு என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது, நீங்கள் தலைகீழ நின்னாலும், நீங்கள் எப்படி ஓட்டு போட்டாலும் என்ன பர்சன்டேஜ் அவங்களுக்கு வரும், அவங்க என்ன வாங்குவாங்க ரிட்டர்னில் எக்ஸாமில் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ யாருக்கு ஓட்டு போட்டால் அது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அண்ட் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல்வாதிலாம் கிடையாது, அரசியல்வாதியே கிடையாது, ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர் தான். ஆனால் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அந்தந்த கட்சிகள் இன்னும் 30 நாள் என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு வந்து மக்கள் அதை மறந்து உங்களுக்கு ஓட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்க மக்களே. 2 விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. 80 to 85% இந்த தடவை வரணும். அப்படியே ஒரு அபரிதமான ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வரணும். அது விஜயோட ரசிகர்களாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், தயவுசெய்து ஓட்டை போட்டுருங்க. யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறத அன்னைக்கு யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அனலைஸ் பண்ணி போடுங்க. அண்ட் மக்களே, நான் முடிவு பண்ணிட்டேன், நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் தான். என் ஓட் கண்டிப்பா இருக்கும். என்ன சார்ந்து இன்னும் 10 பேரையும் நான் ஓட் போட வைப்பேன். அது யாருக்கு போடுறாங்கிறது அவங்க இஷ்டம், ஆனா கண்டிப்பா ஓட் போட வைப்பேன். அண்ட் நீங்களுமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, உங்க சார்பா நீங்க எத்தனை பேர் ஓட் போட வைக்கிறீங்கன்னு பாருங்க. ஏன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல 75% தான் ஓட் போலிங் ஆயிருக்கு. ஆனா அதை நம்ம இப்ப பிரேக் பண்ணி 85% கொண்டு போகிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எல்லாருமே ஓட் போடுவோம், மறக்காம ஓட் போடுங்க. யாருக்கு வேணாலும் ஓட் போடுங்க, ஆனா நியாயமா ஓட் போடுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி எபிசோடே வந்தாச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மௌனராக முரளி மற்றும் மாத்தி யோசி சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.